பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பூமி பூஜை. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமெடுத்துள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 26 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து வெளிப்படையான தகவல்களை தெரிவிக்காமல் விடியா அரசின் சுகாதாரத்துறை மூடி மறைப்பதுடன் மெத்தனமாக செயல்படுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரிப்பு. 177 பேர் மருத்துவமனை மற்றும் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். திருவள்ளூரில் தொடர் குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது. குட்காவை ஒழிக்க முடியாமல் திறனற்ற விடியா திமுக அரசு திணறல். திண்டுக்கல்லில் போலீசார் வாகன சோதனையின் போது 100 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்டவைகளின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்ட முதல் நாளே நகரும் படிக்கட்டுகள் பழுதான அவலம். பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பலரும் விமர்சனம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தொடர்பான டெண்டரில் முறைகேடு என புகார். அவசர கதியில் திறக்கப்பட்டது முறைகேட்டிற்காகத்தானா என பலரும் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தரமற்ற விதிகளை வழங்கி விவசாயிகளை விஞ்ஞான ரீதியில் ஏமாற்றிய விடியா திமுக விதைத்து 10 நாட்கள் ஆகியும் முளைக்காத நிலையில் அதிருப்திக்குள்ளான விவசாயிகள் இழப்பீடு வழங்குமாறு வலியுறுத்தல். கோவை மாவட்டம் செல்வபுரத்தில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து 13 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தது போலீஸ். போதை ஒழிப்பு பணியில் விடியா மாடல் அரசின் ஆட்சியாளர்கள் வாய்சவடால் வீரர்களாகவே வலம் வருவதாக பொதுமக்கள் சாடல். சென்னையில் அண்மையில் பெய்த தொடர் மழை காரணமாக 5145 சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்து. உயிரை குடிக்கும் சாலைகளில் இருந்தும் விடியா திமுக ஆட்சியிலிருந்தும் சாப விமோச்சனம் எப்போது கிடைக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பு. மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதில் பல கோடி ரூபாய் முறைகேடு என குற்றச்சாட்டு. நகராட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலரே பகிரங்க புகார். சேலம் தலைவாசல் காய்கறி சந்தையில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 2 கைது. 200 பாக்கெட் சாராயம் மற்றும் 2 சக்கர வாகனம் பறிமுதல். புத்தாண்டு மற்றும் அரையாண்டு பள்ளி விடுமுறையை முன்னிட்டு உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து காவலர்கள் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளாததால் கோவை மைசூர் சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நடுக்கடலில் மீன்பிடிக்கும் போது கன்னியாகுமரி மீனவர்களின் படகு கடலில் மூழ்கியது. பல லட்சம் மதிப்பிலான பொருட்களுடன் படகு கடலுக்குள் மூழ்கிய காட்சிகள் வெளியானது. திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான ரயில் போக்குவரத்து நாளை முதல் 5 நாட்களுக்கு ரத்து.
ரயில் பாதை பராமரிப்பு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல்.